ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டான ப்ரான் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தயிர் பச்சடி அதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டு அண்ட் கொரியாண்டர் லீஃப், கர்ட் போட்டு உப்பு போட்டு அதை தனியாக சாட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே 5 பச்சை மிளகாய் அண்ட் தென் 4 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமேட்டுக்கா இஞ்சி, பூண்டு, அரை பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஸ்பைசஸ்க்கு வந்து ஸ்பைஸ் அண்ட் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். 5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ 5 தக்காளி எல்லா தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா தண்ணி எல்லாம் இருவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக வரும். நம்ம தயிர் ஆட் பண்ணாலே ப்ரான்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு பக்கம் வந்து அரிசியை ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து இப்போது 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ நான் அதுக்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அண்ட் தென் நடுவில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அரிசியை வந்து நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஸோ இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா இப்போ தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ அரை ஸ்பூன் லெமன் ஊற்றிட்டு அண்ட் தென் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணி டம் வச்சாச்சு. 20 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.